நேஷனல் அவார்டு வின்னிங் மூமெண்ட் பற்றி பேசியாகணும். எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? எவ்வளோ நெகிழ்வாக இருந்துச்சு, எவ்வளோ நிறைவாக இருந்துச்சு? இத்தனை வருஷம் உழைப்பு அதுவும் மறந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு முக்கியமான தருணம் லைஃப்ல அப்படிங்கும் போது போனோம், பார்த்தோம். நாயக் முகர்ஜி அவர்கிட்ட போய் அதை வாங்கினது பெரிய ஒரு விஷயம். அது அந்த அந்த மொமெண்ட் மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கு. நடந்து போனது இல்லை, அனௌன்ஸ் பண்ண தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? அது எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணது எனக்கு தெரியாது. சார் தான் என்னை கூப்பிட்டு சொன்னார், தேசிய விருது வந்திருக்கு தெரியுமா? ஐயோ அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடணும். அப்படி போய் அப்புறம் உட்காந்து சந்தித்து பேசி, அது பெரிய ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அது வந்தவுடனே ஒரு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி கலந்த சந்தோஷமும் தான் இருந்தது. அப்புறம் அங்கே போய் அதை வாங்கின அந்த மூமெண்ட் வந்து அப்படி தான் இருந்தது. முன்னாடி அமிதாப் சார், அப்புறம் கங்கனா ரனாவத், இவங்கெல்லாம் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து போய் வாங்கின அந்த மூமெண்ட் மறக்கவே முடியாது. தேசிய விருதை கையில் வாங்கினோடனே இந்த விருதை நம்ம எப்படியாச்சும் இவர்கிட்ட காமிச்சிடணும்ப்பா அப்படின்னு நீ ஆசைப்பட்ட நபர் யார் சார்? இவர்கிட்ட கொண்டு போய் இந்த விருதை நம்ம காமிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. என் குருநாதர் தான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அவர் இல்லை. எடுத்துகிட்டு போய் அவர் ஃபோட்டோ முன்னாடி வச்சேன். கேபி சார்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டது. அவர் தான் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, நடிக்க தானே வந்தேன், வா இதையும் நானே ஆரம்பித்து வச்சிடறேன். பார்த்தாலே பரவசம் படத்தில் என்ன ஒரு சீன் நடிக்க வச்சாங்க. விவேக் சாரோட நடித்தோம். அந்த நடிகன் அப்படின்ற விஷயத்தை ஆரம்பித்து வச்சதும் என்னுடைய குருநாதர்.